இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு பிராயசித்த பரிகாரங்களுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதாவது செவ்வாய் வந்து பொதுவா லக்னத்துக்கு வந்து 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவா. இதுல வந்து முக்கியமா 7லயோ 8லயோ இருந்தாதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான செவ்வாய் தோஷம். அதுவும் ராகுக்கு ஏத்து கூட சேர்ந்து இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான செவ்வாய் தோஷம். இதுல வந்து இதே மாதிரியான மேட்சிங்ல இருக்கிற பார்ட்னர் தான் நம்ம வந்து இந்த பையனுக்கோ இல்ல இந்த பொண்ணுக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தா பார்க்கணும், எந்த இடத்துல இருந்தா பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் சொல்றது இல்ல. செவ்வாய் தோஷம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அப்ப இந்த மாதிரி தான் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அப்படியே நம்ம வந்து மைண்டை மாத்திடுறோம். அதனால தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்ண வேண்டாம். நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டா ஜோசியம் பார்க்க தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது நீங்க வந்து ஜாதகத்தை பாருங்க. இந்த மாதிரி வாழை மரம் வெட்டி பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு யாருமே ஒத்துக்க வேண்டாம். அந்த மாதிரியான பிராயசித்த பரிகாரங்கள் கிடையாது. இன்னொரு சின்ன விஷயம் நான் இன்னொரு இடத்துல பார்த்தேன். ஆஹ் வாழை மரத்தை பக்கத்துல வச்சு பூஜை ஆராதனை எல்லாம் பண்ணி கங்கணம் கட்டி இந்த கல்யாணத்துல பண்ற மாதிரி சம்பிரதாயம் எல்லாமே பண்ணி அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா பிரதட்சணம் பண்ணி அந்த வாழை மரத்தை கட் பண்ணிடுறா இல்லையா. அதுக்கப்புறமா என்ன பண்றா, ஒரு ஆத்தோரமா வந்து ஒரு குழி மாதிரி நோண்டி அதுல வாழை மரத்தை போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கு காரியம் பண்ணி வைக்கிறா. இது எந்த அளவுக்கு ஒரு மட்டமான செயல் அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியல. இது பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே அளவு கடந்த கோபமும் வருத்தமும் தான் வந்தது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான பிராயசித்தங்கள் பண்ணி மேலும் மேலும் கர்ம வினையை நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க. மேல மேற்படி வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்கோ, இல்ல எங்களுக்கு பர்சனலா ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க கேட்கறதுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதிவா நாங்க போட முடியும். நன்றி, நமஸ்காரம்.